இன்னும் உங்களுக்கு இந்த காம வெறி அடங்கல. ஒரு குடும்பத்தை சுக்குநூறா செதைச்சு வெட்டி என்ன என்ன ஜென்மண்டா நீங்களா? இவ்வளோ பட்டும் இவ்வளோ சொல்லியும் நீங்க திருப்பியும் உங்களுடைய அது எப்படா பண்றீங்க? ஒரு குடும்பத்தையே மூட்டை கட்டி போய் நீங்க தனித்தனியா பிரிச்சு போறீங்க. அப்ப எந்த அளவுக்கு நீங்க கிரிமினலா யோசிக்கிறீங்க? உங்களெல்லாம் இந்த அரசாங்கம் எப்படா அசால்ட்டா வெளில விட்டு வைக்குது? சென்னை அடையாறுல இருக்கிற ஒரு பாலிடெக்னிக் உள்ள அந்த பாலிடெக்னிக்கோட வாட்ச்மேன் தான் இந்த அளவுக்கு கொடூரமா கொல்லப்பட்ட பண்ணவர். அங்க இருக்க வேலையை முடிச்சுட்டு உள்ள தான் குடும்பத்தோட இருக்கலான்னு போனா ஒரு 4-5 பேர், இப்ப போலீஸார் வந்து புடிச்சிட்டு வந்து 7 பேர் சொல்றாங்க. 7 பேர் அவங்க வீட்டு உள்ள அத்துமீறி நுழைஞ்சதும் இல்லாம அந்த வீட்டுல இருக்கிற அந்த வாட்ச்மேனோட ஒய்ஃப எந்த அளவுக்கு கொடுமை பண்ண முடியுமோ பாலியலா அந்த அளவுக்கு கொடுமை பண்ணிருக்காங்க. இதுல 2 வயசு குழந்தை இருக்கு கையில. அந்த குழந்தை டிஸ்டர்ப் பண்ணிருந்து தரையில அடிச்சிருக்கானுங்க அந்த குழந்தைய. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு என்ன சொல்றதுனே தெரியல. உங்களெல்லாம் யாரா நீங்களா? தான் மனைவி கெடுக்கப்படுறத வந்து இவன் பார்த்துட்டு இவனால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தடுத்துக்கிறான். தடுத்ததுனால இவனையும் எவ்வளவு கொடூரமா கொல்ல முடியுமோ அவ்வளவு கொடூரமா கொண்டு இருக்காரு. அவ்வளவு கொடூரமா கொன்னதும் இல்லாம அந்த குடும்பம் இருந்த தடமே இல்லாம ஒருத்தருக்கும் ஒரு கோணி மூட்டை ஒரு ஏரியால போட்டிருக்காங்க. அப்ப நீங்க எல்லாம் எந்த ஒரு மைண்ட் செட்ல வந்து நீங்க இதெல்லாம் பண்றீங்க? ஆக்சுவலா இது வந்து பண்ணது யாருன்னா அதுவும் வடக்கன் தான். பீகார்ல பஞ்சம் தாண்டா இங்கேயே வந்து வேலை தேடி ஒரு குடும்பம் வந்து நிம்மதியா வாழ்ந்த குடும்பத்தை அதே பீகார்கார வந்து ஒரு குடும்பத்தை சிதைச்சிட்டான். உங்களெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்தா இந்த அரசாங்கத்து மேல ஒரு பயம் இல்லைன்னா இந்த அளவுக்கு நீங்க பண்ணுவீங்க. அதுவும் சிட்டி அவுட்ரு சிட்டி உள்ள அப்படின்னா இல்ல, சிட்டி சென்டர். அது அடையாறுலாம் மெயின் பிரான்ச் மாதிரி இருக்கு ஒரு இடத்துக்கு. அப்ப அந்த சைடுல இந்த ரோந்து பண்ணி எங்க? அந்த சைடு இந்த ஒரு போலீஸ் குரூப் அந்த சைடு இல்ல, ரோந்து பண்ணில. இதுல இன்னும் பிளஸ் என்ன தெரியுமா? நம்ம ஊர்ல பண்ண மட்டும்தான் ஜெயிலு. அழகா ஒரு வருஷத்துலயோ 1.5 வருஷத்துலயோ வெளில வந்துடலாம். ஆனா மற்ற நாட்டுலாம் பண்ணா அவங்களுடைய தண்டனையே வேற மாதிரி இருக்கும், கொடூரமா இருக்கும். ஒரு தண்டனையும் கொடூரமா இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் விட்டா அப்ப எங்கேருந்துடா நீங்களாம் போவீங்க? ஒரு பீகார்காரன் இன்னொரு பீகார்காரன் ஒரு குடும்பமே இல்லாம அழிச்சிட்டான். அப்போ எதை நினைச்சு நீங்க இதெல்லாம் பண்றீங்க?